பஅதி லுஃபின் குவத்தன் சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லுஃபம் வ ஷைபா யஹலுகு மா யஸாவு வ ஹுவ அலீயுல் கதீர். உங்களை ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலகீனமான அடிப்படையில் உங்களை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த பலகீனமான அந்த படைப்பிற்கு பின்னர் உங்களுக்கு நாம் என்ன செய்தோம் தெரியுமா? பலம் மிக்க ஒரு பருவத்தை வழங்கினோம். பலகீனமான காலத்தில் தாயினுடைய கருவறையில இருந்து ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை சிறு வயதிலே இருந்து வளர்ந்து ஆளாகின்ற பொழுது அந்த குழந்தை மிக மிக ஒரு பலகீனமான ஒரு படைப்பாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். பிறகு அல்லாஹு தஆலா சும்ம ஜஅல மின் பாதி குவத்தின் குவா என்று சொல்கிறார். அந்த பலகீனமான அந்த ஒரு பருவத்திற்கு பிறகு பலமிக்க ஒரு பருவத்தை நாம் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த பலமிக்க பருவம் என்பதுதான் இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை யார் சரிவர முறையாக பேணிக் கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். யார் தன்னுடைய இளமை காலத்தில் பேண வேண்டிய சில விஷயங்களை பேணவில்லையோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பாதை மாறி சென்று விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா கோடான கோடி மக்களை கொண்டு வந்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு சபை உண்டு. யௌமலா தம்லிகு நஃப்சுன் லி நஃப்சின் ஸைஆ வல் அம்ரு யௌமஇதில்லாஹ். நாளை மறுமை நாளில் கோடான கோடி மக்கள் நிற்கக்கூடிய அந்த சபையில் ஒரு சில கேள்விகளை அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பான். அந்த கேள்விக்கு நாம் எல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும். அதிலே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீ உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய்? உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளில் உன்னுடைய இளமை காலத்தை எப்படி கழித்தாய் என்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எல்லா மக்களிடத்திலும் அல்லாஹ் தஆலா அந்த கேள்வியை கேட்பான். இளமை காலத்தில் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு நிறைய கூலி உண்டு. வயதான காலத்தில் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட இளமை காலத்தில் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய கூலிகளை வழங்குவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிழலே இல்லாத ஒரு காலம் உண்டு. இன்றைக்கு நிழல் உண்டு, ஃபேன் உண்டு, ஏசி உண்டு, எல்லாம் அழகான ஒரு ஏற்பாட்டுடைய செட்டப்ல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் நிழலே இருக்காது. அந்த நிழல் இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா 7 வகையான மனிதர்களுக்கு நிழலை வழங்குவான். அதிலே ஒரு சாரார் யார் தெரியுமா? தன்னுடைய இளமை காலத்தை, தன்னுடைய அந்த வாலிப பருவத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி வணக்க வழிபாட்டில் கழித்த இளைஞர்கள், இளம் பெண்கள். யாருக்கு இந்த பாக்கியம்? தன்னுடைய அந்த பருவ வயதில அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் யார் இந்த பூமியிலே தன்னுடைய ஆயுளை கழித்தார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் நிழலுடைய வாக்கியத்தை கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய 16வது வயதிலேயே கித்தாபுகளை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மார்க்கத்தினுடைய தேடல்களில் கித்தாபுகளை படித்து ஹதீஸ் துறைகளில் நிறைய செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பணியை 16வது வயதில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கையில எடுத்தார்கள் என்றால், அதே போல 14வது வயதிலேயே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய மார்க்கறிஞர், இன்றைக்கு மிகப்பெரிய புகாரி, முஸ்லிம், தாரகுத்னி போன்ற கித்தாபுகளுடைய தொகுப்பாசிரியராக இருந்த இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய 14வது வயதிலேயே கித்தாபுகளை புரட்டி படிக்க ஆரம்பிக்கிறார். 16வது வயதில் அவர் மார்க்கத்தினுடைய கித்தாபுகளை எழுதி சமூகத்திலே கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அப்படிப்பட்ட தன்னுடைய இளமை காலத்தை மார்க்கத்திற்காக வேண்டியே தியாகம் செய்தவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? இவங்க தங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஹதீஸ் துறையை தேடுவதில், கல்வியை தேடுவதில் எப்படி முக்கியத்துவத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை அவங்களே அறிவிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவருடைய வயது 13. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற பொழுது இவருடைய வயது 13. ஆனால் இவரை மார்க்க அறிஞர்கள் என்றுதான் மக்கள் எல்லோரும் அழைப்பார்கள். அந்த அளவிற்கு மார்க்க ஞானம் படித்தவர். இவர் என்ன செய்யறார் தெரியுமா? ஒரு நபி மொழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பாலைவன மணல்கள்ல பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஒருவருடைய வீட்டு வாசல்ல படுத்திருப்பாராம். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியே இவர் படுத்திருப்பது தெரியாது. மறாவது நாள் காலையில எழுந்து கதவை திறந்து பார்க்கும்போது புழுதி பிடிந்த மண்ணோடு அவர் ஒரு போர்வியை அப்படி வெளியே தள்ளி கீழே இருந்து எந்திரிப்பார். அப்ப கேட்கப்படுமா, நீங்கள் சொல்லி இருந்தால் நாங்களே உங்களை சந்திச்சிருப்போமே இப்னு அப்பாஸ் அவர்களே, அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வீட்டிற்கு கீழே ஏன் இவ்வளவு நேரம் நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது என்ன? கல்வியை தேடுங்கள், மார்க்கத்தை படியுங்கள். இளம் வயதில் கற்கக்கூடிய கல்விக்கு அல்லாஹ் தஆலா நிறைய ஞாபகங்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கிறான். ஆகவே அந்த கல்வியினுடைய ஹதீஸ்களை திரட்டுவதற்காக, கல்வியை நான் தேடுவதற்காக வேண்டி உங்களுடைய வீட்டினுடைய வாசலிலே படுத்து கிடந்தேன் என்று சொல்வாராம். அப்பொழுது அவர் சொல்லுவார், நான் வந்திருந்து உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லி இருப்பேனே என்று சொல்லும் போது, இல்லை இல்லை, கல்வி தேடுவது என்னுடைய பொறுப்பு. ஆகவே நான் தான் உங்களை தேடி அந்த நபிமொழியை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் வருவார் என்ற செய்தியை இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய கித்தாபுகளிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். என்றால் இளம் வயது என்பது தன்னுடைய வாழ்வை தீர்மானம் செய்யக்கூடிய வயது. அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய இளமை காலத்திலே இருந்து தன்னுடைய 63வது வயது வரை இந்த பூமியிலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இளமை காலத்தை எப்படி கழித்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்கள். அவர்கள் ஒரு அப்பழுக்கற்ற, ஒரு நேர்மையான, ஒரு அழகான தொழிலை செய்து தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய பெயர் என்ன? அல் அமீன் அஸ்-சாதிக் என்று சொல்வார்கள். அல் அமீன் அஸ்-சாதிக் என்றால் உண்மையாளர், நேர்மையாளர் என்கின்ற பெயரை அல்லாஹ்வுடைய ரசூல் நபியாக ஆவதற்கு முன்னாலேயே அவர் வாங்கிவிட்டார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் வஹி வந்த உடனேயே ஓடி பயந்து போர்வியை போர்த்திய உடனேயே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனாதைகளை ஆதரிக்கின்றீர்கள், ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உணவை கொடுக்கின்றீர்கள், வரக்கூடிய உறவினர்களுக்கு நீங்கள் உபசரிப்பை நீங்கள் செய்கிறீர்கள், பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களை படைத்த இறைவன் ஒருபோதுமே கைவிட மாட்டான் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? காரணம் என்ன? அவர் நபியாக ஆவதற்கு முன்னாலேயே அவரிடத்துல ஒழுக்கம் இருந்தது, அவரிடத்துல நேர்மை இருந்தது, அவரிடத்துல நல்ல அக்கறை உணர்வு இருந்தது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்விலே இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய இளமை காலத்தில் அவருடைய அழகை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்த அழகு இருக்கே இல்லையா, அவ்வளவு ஒரு அழகை அல்லாஹ் தஆலா அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினார். பெண்கள் எல்லாம் கையிலே இருக்கிற காய்கறிகளை நெருக்குவதற்கு பதிலாக தங்களுடைய விரல்களை அறுத்து கொண்டார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது, கற்பின் மீது ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர் கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவர்கள் சுமத்தக்கூடிய இந்த பழிக்கு மேலாக நான் சிறையில் இருப்பது நன்று என்றால் அந்த சிறையிலேயே என்னை வாழ வையா அல்லாஹ். இவர்கள் சுமத்துகின்ற பழியை விட எனக்கு அந்த சிறைச்சாலையே மேலானது, அதில் நான் இருந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்து ஒரு ஒழுக்கம் உள்ள கற்புள்ள ஒரு இளைஞராக அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? 6 வயது பெண் பிள்ளை, 7 வயது பெண் பிள்ளை, 8, 9, 10, 11, 12, 13 இப்படி நீங்கள் எடுத்து கொண்டால் இன்றைக்கு இந்த டெலிபோனுடைய டெக்னாலஜியினுடைய அந்த பரிமாணங்கள் வளர்ந்து 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 இன்றைக்கு மனிதர்களை எல்லாம் வழிகெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியத்தில் கொண்டு போய் விட்டது. எப்படி மாறிவிட்டது என்று தெரியுமா? இன்றைக்கு மொபைல் போன்கள் இல்லாமல்
என்னுடைய நாட்கள் கழியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு டெக்னாலஜி உருவாகிவிட்டது. வீட்டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்றாலும் மொபைல் போனை காட்டித்தான் உணவை கொடுக்கிறார்கள். படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு வகுப்பறைக்கு மொபைலோடு கண்ணியோடு வர வேண்டும் என்கின்ற சில வகுப்பில் இருக்கக்கூடிய ஆர்டர்கள் எல்லாம் உண்டு. மனிதனை வழிகெடுக்கக்கூடிய நிறைய நூதனமான சாதனங்கள் இந்த சமூகத்தில் இன்றைக்கு பெருகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நிறைய நபர்கள் இதில் சிக்கி தவிக்கிறார்கள். இதெல்லாம் யூதர்களுடைய மிகப்பெரிய ஒரு சதி. யுவதிகளையும் இளம் பெண்களையும் ஆண்களையும் இந்த வலையிலே சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் போட்ட திட்டம் என்ன தெரியுமா? எல்லா ஆண்களுடைய கரத்திலும் மொபைல் போன் இருக்க வேண்டும், பெண்களுடைய கரத்தில் மொபைல் போன் இருக்க வேண்டும், எல்லாம் சீரழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டப்பட்ட ஒரு நிலைப்பாடுதான் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிற இந்த கலாச்சாரம். ஆனால் ஒரு ஆண் பெண் என்று வருகின்ற பொழுது இன்றைக்கு கோ எஜுகேஷனுடைய படிப்புகள் உண்டு. கோ எஜுகேஷனுடைய படிப்புகள் என்றால் என்ன? ஆணும் பெண்ணும் இரண்டரை கலந்து படிப்பது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு ஆண் ஒரு பெண் எந்த இடத்திலே தனிமையாக சந்திக்கிறார்களோ அங்கு மூன்றாவதாக சைத்தான் இருக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அதனுடைய படிப்பை இன்றைக்கு கொண்டு வந்ததனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு மிகப்பெரிய காதல் கலாச்சாரம் என்கின்ற பெயரில் இன்றைக்கு தாயை எதிர்த்து, தந்தை எதிர்த்து, குடும்பத்தை எதிர்த்து, கல்வி தூக்கி வீசி விட்டு செல்லக்கூடிய அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர இன்றைக்கு மற்ற மக்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது நேர்மையையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் பண்பாட்டையும் ஒழுக்க குணத்தையும் இந்த உலகத்திலே நமக்கு கற்பித்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அந்த வாழ்வை குறித்து நம்முடைய வாழ்க்கையில பயப்பட வேண்டும். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு இளம் பருவத்தை குறிவைத்து தாக்கப்படக்கூடிய நிலைமைகள். இளம் பருவத்தில் ஒருவரை வழிகெடுக்க நினைத்தால் அந்த வயதிலே இருக்கக்கூடியவர்கள் பயத்தை அறியாதவர்கள். பழமொழிகள் உண்டு. அவர்களை எந்த துறையில் எப்படி வார்த்தெடுக்கிறோமோ அதன் அடிப்படையிலே அவருடைய அறிவுத்திறன் வளர்ந்து கொண்டே போகும். இந்த உலகத்தில் 234 முறை பல்பை கண்டுபிடித்த அந்த நபர் 234 முறை அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். 235வது முறைதான் அதில் அவர் வெற்றியும் கண்டிருக்கிறார் என்றால் தோல்வி என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே படிப்பிலே வந்தாலும் வாழ்க்கையில் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் நாம் பழகிக்கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதை கடந்து இந்த உலகத்தில் தொழில்நுட்பத்திற்கு பின்னால் சென்றால் நம்முடைய அறிவு மழுங்கி போய்விடும். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபித் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய வயது 17, 18, 19. இந்த வயது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்வார் தெரியுமா? திருமறை குர்ஆனை நன்றாக எலும்புகளிலும் தோளுகளிலும் வஹி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து பெற்று அதை எழுதி வைத்து பாதுகாத்து திருமறை குர்ஆனை தொகுக்கக்கூடிய ஒரு பணியிலே இருந்த ஒரு இளைஞர் யார்? ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இளம் வயது. அவர்கள் தங்களுடைய அந்த காலத்திலே தான் இது போன்ற புரட்சிகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் எல்லாம் இளம் வயது. தன்னுடைய இளம் வயதை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய தீனிற்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில என்ன இலக்கை நாம் வைத்திருக்கிறோமோ அந்த இலக்குக்கு முன்னால மார்க்கம் இருக்க வேண்டும். மார்க்கம் இருந்தால்தான் நம்முடைய படிப்பினுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவார். அஸ்திவாரம் இல்லாத வீடு நிலைக்குமா? ஆழமாக இருக்கிற வேர்கள் இல்லாத மரம் இந்த பூமியிலே நிலைக்குமா? இருக்காது சகோதரிகள். அதே போல நம்முடைய அஸ்திவாரமாக, நம்முடைய ஆழமான வேராக இருப்பது மார்க்கம். மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக முதலிலே நாம் நேசிக்க வேண்டும். அந்த மார்க்கம் இருக்குமேயானால் அல்லாஹ் தஆலா எல்லா ஒழுக்கங்களையும் கல்விகளையும் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த மார்க்கம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய அகலபாதத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நம்மளால் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவோ நபர்களை பார்க்கிறோம். நல்ல படிப்பார்கள்,
நல்ல பெரிய பெரிய படிப்புகளை படிப்பார்கள். ஆனால் அவருடைய ஒழுக்கம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் தடம் மாறி விடுவார்கள். அவர்களுடைய நேர்மை என்று வருகின்ற பொழுது அவர்கள் தடம் புரண்டு விடுவார்கள். ஆனால் ஒழுக்கம், நேர்மை எல்லாம் ஒரு சேர யாரிடத்திலே இருக்கும் என்றால் உண்மையான இறை விசுவாசிகளிடத்தில் மட்டும்தான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் உலில் அல்பாப். உண்மையான இறை விசுவாசிகள் அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி எப்பொழுதுமே ஆய்வு செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி அவருடைய கல்வி தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா விரும்பின இதை படைக்கவில்லை. வானங்களை படைத்ததும், பூமியை படைத்ததும், கடல்களை படைத்ததும், நட்சத்திரங்களையும் கோள்களையும் படைத்தது இதெல்லாம் ஒரு தீனுக்காக, விளையாட்டுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் நமக்கு படைக்கவில்லை. அல்லாஹ் இதை நமக்கு கொடுத்தது நம்மை சிந்திக்க தூண்டுகிறான். அவர்கள் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் அவர்கள் படிக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வை குறித்து அவர்கள் நினைத்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். என்றால் நாம் எந்த வான்வியலை பற்றி படித்தாலும், புவியியலை பற்றி படித்தாலும், கடல்களுடைய அதிசயங்களை பற்றி படித்தாலும், எதை பற்றி படித்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திப்பார்கள் என்று தானே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வல்லமையை சிந்திப்பார்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றலை அவர்கள் விளங்குவார்கள். இதெல்லாம் தானாக உருவானதல்ல. இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு முன் ஏற்பாட்டோடு படைத்து சிந்திக்கிற திறனை குறித்து அல்லாஹ் இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறான். இந்த மூளை இருக்கின்றதா இல்லையா? இந்த மூளையினுடைய வெயிட் என்பது ஒரு கிலோ வருமா? வருமாங்க? ஒரு அரை கிலோ வருமா? இருக்காது. 400 கிராம் 450 கிராம் இருக்கக்கூடிய இந்த மூளையில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஸ்டோரேஜ்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சிறிய காலத்திலே இருந்து மரணிக்கிற நேரம் வரை யாரை பார்த்தோம், யாரிடத்தில் பேசினோம், இவர் யார், என்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் யார், என்னுடைய ஆசிரியர்கள் யார், என்னுடைய படிப்பினுடைய தகுதி என்ன, நான் எதையெல்லாம் படித்திருக்கிறேன், எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா இந்த மூளையிலே சிந்திக்க வைக்கிற, பதிவு செய்து வைத்திருக்கிற ஆற்றலை வழங்கி இருக்கிறான். என்றால் இது யார் கொடுத்தது? இதைத்தான் அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்கிறான். நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும். இந்த காற்று, வெளியே சுவாசிக்கிற காற்று உள்ளே சென்று மீண்டும் உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய காற்று நின்று விட்டது என்றால் மனிதன் மரணித்து போய் விடுவான். இந்த ஆய்வை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இந்த வல்லமையை பற்றி நீங்கள் புரிய வேண்டாமா? உங்களுடைய வல்லமையும் என்னுடைய வல்லமையும் வேறு. நீங்கள் என்னுடைய ஆற்றலை புரிய வேண்டுமேயானால் இது போன்ற நியாமத்துகளை எல்லாம் நீங்கள் யோசனை செய்து பாருங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். காதை பற்றியும், கண்ணை பற்றியும், மூக்கை பற்றியும், உடல் அமைப்புகளை பற்றியுமே நாம் பேசுவதாக இருந்தால் நாள் முழுக்க பேசலாம். அவ்வளவு வர்ணனைகளை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நம்மை பார்த்து கேட்கிறான். நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? நீங்கள் படிக்க வேண்டாமா? நீங்கள் விளங்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்கள் பூட்டுகளால் என்ன பூட்டப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நம்மை பார்த்து கேட்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய இளமை காலத்தில் எதை எந்த நேரத்தில் எப்படி படிக்க வேண்டுமோ அதை சிறிவர நாம் படிக்கின்ற பொழுது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். டான்ஸ் ஆடுவதற்காக வேண்டி ஒரு இடத்திலே பணம் கட்டி படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் உண்டு, இருக்கா இல்லையா? மியூசிக்கை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல 1000 ரூபாயை கொடுத்து அவர்கள் அந்த பணத்தை கட்டி என்னுடைய குழந்தை மியூசிக்கிலே நல்ல தேர்ச்சி அடைய வேண்டும் என்று படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் உண்டு. இந்த உலக காரியங்களில் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள். மார்க்க விஷயம் என்று வருகின்ற பொழுது தன்னுடைய குழந்தைக்கு சிறிய வயதிலே இருந்தே அல்லாஹ் என்பவன் யார், அல்லாஹ்வுடைய தூதர் என்பவர்கள் யார், வானவர்கள் என்பவர்கள் யார், மலக்குகளுடைய பணி என்ன, நம்முடைய மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, உலகத்தில் நாம் ஏன் படைக்கப்பட்டோம், இதெல்லாம் சேர வேண்டிய வயதில் சேராவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு இஸ்லாம் தெரியாது, அந்த குழந்தைகளுக்கு மார்க்கம் தெரியாது. அவருடைய வளர்ப்பு என்பது மார்க்கம் இல்லாமலேயே போய்விடும். ஒரு 7 வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு சொன்னாங்க. அந்த 7 வயதுங்கிறது எதுக்கு சொன்னாங்க யாருக்காவது தெரியுமா?
என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 7 வயதை அடைந்தால் உங்களுடைய குழந்தைகளை தொழுமாறு நீங்கள் ஏவுங்கள். 7 வயதை அடைந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை நீங்கள் ஏவுங்கள். அந்த 10 வயதை அந்த குழந்தை அடைந்து தொழாவிட்டால் அடித்தாவது நீங்கள் தொழ வையுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், அவனுக்கு தொழுகையின் மூலமாக ஒழுக்கம் உண்டு. தொழுகையின் மூலமாக நேர்மையும் பண்பும் அவன் பண்பாடும் அவனிடத்துல வளரும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான தீய அருவருக்கத்தக்க காரியங்களிலே இருந்து உங்களை பாதுகாக்கும். மேலும் தொழுகை என்பது உங்கள் மீது விதிக்கப்பட்ட கட்டாய கடமை என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே. அந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், அந்த தொழுகைக்குரிய பேணுதல் என்னுடைய அந்த இளம் வயதிலே இருந்தால், அல்லாஹ்விற்காக வேண்டி வணக்க வழிபாட்டில் நான் ஈடுபடக்கூடியவனாக நீங்களும் நானும் இருந்தால், அல்லாஹு தஆலா மறுமை நாளிலும் பாக்கியத்தை வழங்குகிறான். தீய காரியங்களிலே இருந்து தொழுகை இவர்களை தடுக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். முஃமின்களுக்கு தொழுகை என்பது என்ன? இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கத்தக்க தீய செயல்களில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த தொழுகை சரிவர நம்மிடத்தில் இருக்க வேண்டும். படிப்பு என்பது உலகத்தை சார்ந்து, அந்த படிப்பை மென்மேலும் அழகுபடுத்தக்கூடியது இஸ்லாமிய மார்க்கத்துடைய கட்டமைப்புக்குரிய ஒழுக்க மாண்புகள். இஸ்லாத்தோடு நீங்கள் உலக கல்வியை படித்து பாருங்கள். அந்த உலக கல்வியை நீங்கள் இந்த சமூகத்திலே பிரகடனப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நியாமத்தை நமக்கு வழங்குவான். காரணம், அல்லாஹ்வுடைய தீன் முதலிலே இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் முதலிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனிதன் படிக்கிறான், படித்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்திற்கு போனதற்கு பிறகு அந்த இடத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய அதிகாரிகள் இன்றைக்கு லஞ்சத்திலே மாட்டுகிற நிலைமைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. லஞ்சத்திலே மாட்டி அவர் இன்றைக்கு சிக்கிவிட்டார், அவர் இந்த இடத்திற்கு இவ்வளவு பொருளாதாரத்தை வாங்கி மாட்டிவிட்டார் என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதன் வட்டி வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்க கூடாது, வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடக்கூடாது, வட்டியை வசூலிக்க கூடாது, வட்டிக்கு கணக்கு வரவு செலவு பார்க்க கூடாது, லஞ்ச லாவணியம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. மார்க்க படிப்பு இருந்து அந்த உத்தியோகத்தில் இருந்தால் எது ஹராமோ அதிலே இருந்து நாம் விலகி நிற்போம். ஆனால் படித்தவர்கள் இன்றைக்கு அது போன்ற தவறுகளிலே ஈடுபடுகிறார்கள். எவ்வளவோ வழக்கறிஞர்கள் தவறு செய்கிறார்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட்ட சில நபர்களை தவிர எல்லா நபர்களையும் நாம் குற்றம் சொல்ல முடியாது. சில நபர்கள் இது போன்ற காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால், இந்த இடத்தில் நாம் ஆய்வு செய்ய வேண்டியது எதை தெரியுமா? இறைவன் நமக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், அப்பழுக்கற்ற ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் படியுங்கள் என்று சொல்லுகிறான், என்னை பற்றி ஆய்வு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். வானங்களை பற்றியும் பூமியை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் கோள்களை பற்றியும் எல்லாம் நீங்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். என்னை நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் படித்திருக்கின்ற பொழுதும் என்னை குறித்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்தார். இப்படி அவர் ஒரு இளைஞராக இருக்கின்ற பொழுது, திருமறை குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள், அவர் இளம் வயதாக இருக்கின்ற பொழுது முதலில் சூரியனை பார்த்தார். சூரியனை பார்த்த உடனேயே அதுதான் கடவுள் என்று அவருடைய உள்ளம் சொன்னது. காரணம், கிழக்கிலே உதிக்கிற சூரியன் மேற்கிலே மறைகின்றது. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்கின்றது. ஆகவே இதுதான் நம்மை படைத்த கடவுளாக இருக்குமோ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நினைத்தார்கள். பிறகு அந்த சூரியன் மறைந்து போனது, சந்திரன் உருவானது. அந்த சந்திரன் தான் கடவுளாக இருக்குமோ என்று நினைத்தார். அதுவும் மறுநாள் காலையிலே மறைந்து போனது. பிறகு நட்சத்திரங்களை பார்க்கிறார், அதுவும் இரவிலே வந்து பகலிலே மறைந்து போனது. இப்படி தான் பார்க்கிற பிரம்மாண்டமான ஒரு படைப்பை பார்த்து இதெல்லாம் கடவுளாக இருக்குமோ, இதுதான் நம்மை படைத்திருக்குமோ என்று அவர் ஆய்வு செய்த பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்ராஹிமே,
உம்மை படைத்தவன் நான் தான், உலகத்தை படைத்தவன் நான் தான், எல்லா அதிகாரமும் என்னிடத்திலே தான் உண்டு என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொன்னான் என்றால், தன்னுடைய இளமை காலத்தில் அல்லாஹ்வே ரப்பை அறிந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதிலே நடந்ததனுடைய இளமை காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? அவர் வாலிப பருவத்திலே இருக்கின்ற பொழுது மார்க்க பிடிப்பில எந்த அளவுக்கு அவர் உறுதியாக இருந்தார் என்றால், அந்த சமூகத்துல ஒரு மன்னன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த மன்னன் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனான மன்னன். அந்த நாட்டிலே இருக்கிறவர்கள் கடவுள் சிலைகளை எல்லாம் வழிபடக்கூடிய மக்களாகத்தான் அந்த சமூகத்தில் இருந்தார்கள். நம்ரூதுடைய காலம். அந்த காலத்தில் சிலைகள் கூடாது, சிலைகள் எல்லாம் மக்கள் வழிபடக்கூடாது, மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று இளம் வயதிலேயே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அது கூடாது என்று வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இளம் வயதிலே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடு என்ன? யூத கலாச்சாரங்களை அப்படியே பின்பற்றக்கூடிய சில முஸ்லிம்கள் உண்டு, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. யூத கலாச்சாரம் என்றால் என்ன? ஒரு பக்கம் முடியை சிரைப்பது, மறுபக்கம் முடியை தொங்க விடுவது, ஃபேஷன் டெக்னாலஜி என்கின்ற பெயரில் பெண்கள் புருவ மயிர்களை எல்லாம் சிரைப்பது, ஒட்டுமுடிகளை வைப்பது, தலையை ஒரு பக்கம் முடியை வைத்து ஒரு பக்கம் முடி இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் இதையெல்லாம் கற்றுத்தரவில்லை, காட்டியும் கொடுக்கவில்லை. இந்த சமூகத்தில் யூதர்களுடைய நசாராக்களுடைய கலாச்சாரங்களை பார்த்து அவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை போல இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞனோ இளம் பெண்ணோ மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார், இது மனிதனே உருவாக்குகிற ஒரு கல். மனிதர்களே உருவாக்கம் படுகிற ஒரு கல்லுக்கு எந்த சக்தியும் கிடையாது. ஆனால் மனிதர்கள் சக்தி உண்டு என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் திருவிழாக்கு செல்கிறார்கள். ஒரு கோயிலுக்குள்ளே சென்றார், சிறிய சிறிய சிலைகளை எல்லாம் அடித்து உடைத்தார். பெரிய சிலையினுடைய கையிலே கோடாரியை கொடுத்தார், மாட்டி விட்டு சென்று விட்டார். மக்கள் எல்லோரும் அழைத்தார்கள், யார் இந்த காரியத்தை செய்திருப்பது, யார் இந்த சிறிய சிறிய சிலைகளை எல்லாம் முடித்தது யார் என்று மக்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே சில மக்கள் சொல்லுகிறார்கள், என்ன வார்த்தை தெரியுமா? இங்கு ஒரு இளைஞர் இருக்கிறார், அவருடைய பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர்தான் இந்த சிலைகளை எல்லாம் உடைத்திருப்பார். காரணம், சிலை வடிவம் கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று அந்த இளைஞர் தான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த ஊர் மக்கள் பேசுகிறார்கள் என்றால், இளம் வயதிலேயே அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆய்வு செய்த அவருடைய அறிவு, இளம் வயதிலேயே மார்க்கத்திற்காக வேண்டி எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அவருடைய எண்ணத்தினுடைய துடிப்பு. உடனே அல்லாஹு தஆலா அவருடைய அந்த ஈமானுடைய பலத்தை பாருங்கள். மக்கள் எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த சிறு வயதிலே பருவ வயதிலே இருக்கின்ற பொழுது, வாலிப பருவத்தில் இருக்கின்ற பொழுது அவரை கொண்டு வந்து நிற்க வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்துல கேட்டார்கள், இந்த சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைத்தது யார்? நீதான் உடைத்ததாக மக்கள் எல்லோரும் சொல்கிறார்களே என்று சொன்ன பொழுது சிந்திக்க தூண்டுகிற சில வார்த்தைகளை அங்கு பயன்படுத்தினார். என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் எல்லோரும் திருவிழாவிற்கு சென்றீர்கள், அப்படி நீங்கள் திருவிழாவிற்கு சென்ற உடனேயே சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று விளையாட ஆரம்பித்தது. கோபம் கொண்ட பெரிய சிலை இறங்கி வந்து சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் அடித்து உடைத்து விட்டது என்று சொல்லி அதனுடைய கையிலே கோடாரி இருப்பதை பாருங்கள் என்று யோசிக்கிற சிந்திக்கிற வாதத்தை முன்வைத்தார்கள். அப்பொழுது மக்கள் கேட்டார்கள், எப்படி கல் இறங்கி வந்து ஒரு கல்லை உடைக்கும்? எப்படி ஒரு கல் இறங்கி வந்து எப்படி கல்லை உடைக்கும்? அதற்கு எந்த சக்தியும் கிடையாது என்று அந்த மக்கள் சொன்னபோது அதைத்தான் அவர் சொன்னார், இந்த கல்லுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அந்த கல்லை கடவுளாக நீங்கள் ஏன் வழிபடுகிறீர்கள்? அந்த கல்லுக்கு ஏன் நீங்கள் உயிரோட்டம் கொடுக்கிறீர்கள்? மனிதனே ஒரு கல்லை எடுத்து செதுக்கி உருவத்தை கொடுத்து சாயத்தை பூசி அதற்கு ஒரு பெயரை சூட்டி பாலபிஷேகம் செய்து அதை ஒரு கடவுளாக நீங்கள் வழிபடுவது எந்த அடிப்படையில் நியாயம் என்று சிந்திக்கிற வாதங்களை தன்னுடைய இளமை காலத்தில் அவர் மக்களுக்கு முன்வைத்தார் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார்.
சூரத்து கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயம் உண்டு திருமறை குர்ஆனில். இந்த சூரத்து கஹ்ஃப் என்பது என்ன தெரியுமா? புகைவாசிகளுடைய வாழ்க்கை வரலாறு என்பதைத்தான் அல்லாஹு தஆலா அந்த சூரத்து கஹ்ஃபிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த சூரத்து கஹ்ஃப்ங்கிறது என்ன? புகைவாசிகள் என்பவர்கள் இளைஞர்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அல்மரியாம் திருமறை குர்ஆனில் அப்படித்தான் சொல்கிறான். என்ன வார்த்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான்? அவர்கள் இளைஞர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்களாக அவர்கள் இந்த பூமியில இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது என்ன வார்த்தையை பயன்படுத்தினான் என்றால், அவர்கள் ஒரு குழுவாக 3-4 இளைஞர்கள் அவர்கள் இளம் வயதில் இருக்கின்ற பொழுது ஒரு மன்னன் இருந்தான். அவனும் இணைவீப்பு கொள்கையில இருந்தான். அந்த மன்னனை எதிர்த்து இந்த புகைவாசிகளாக இருக்கிற இளைஞர்கள் அந்த மன்னனிடத்திலே போய் சத்தியத்தை சொன்னார்கள். ஏக இறைவனை வழிபட வேண்டும், மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், தூதர்கள் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும், மனிதனை கடவுளாக வழிபடக்கூடாது என்கின்ற இது போன்ற நன்மையான விஷயத்தை எல்லாம் அந்த மன்னனிடத்திலே எடுத்து சொன்னார்கள் இந்த புகைவாசிகளாக இருந்த இளைஞர்கள். அல்லாஹு தஆலா 18வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். உண்மையை கொண்ட ஒரு செய்தி அல்லாஹு தஆலா ஒரு வரலாற்று சம்பவத்தை உங்களுக்கு ஏற்றி வைக்கிறான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிக்கும் வஸித்னாஹும் ஹுதன். அவர்கள் ஒரு இளைஞர்களாக அந்த கூட்டம் இருந்தது. அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், நாம் அவர்களுக்கு வழங்கிய நேரான வழியிலே அவர்கள் இருந்தார்கள். அந்த இளைஞர்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் பயன்படுத்துகிறானோ அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழ்ந்தார்கள், சத்தியத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருவார். அப்படியானால் நம்முடைய இளமை காலத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்றால், மார்க்கத்தோடு, தீனோடு, இறையச்சத்தோடு, தக்குவாவோடு நம்முடைய வாழ்வு என்பது பயணிக்க வேண்டும். இன்றைக்கு புள்ளி விவரத்தினுடைய தகவல்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வயதானவர்களை காட்டிலும், வயது முதிர்ந்தவர்களை காட்டிலும் இளம் சிறார்கள், இளம் பெண்கள் 7 வயது, 6 வயது, 8 வயது இருக்கக்கூடிய பிள்ளைங்க பசங்கள் எல்லாம் இன்றைக்கு மதுபானத்தையும் கஞ்சாவையும் போதைப் பொருளையும் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற புள்ளி விவர தகவல்கள் சொல்கிறார்கள். காரணம் என்ன? படிக்கக்கூடிய கல்லூரியில், படிக்கக்கூடிய ஸ்கூல்ல, படிக்கக்கூடிய வகுப்பறைகளில் இன்றைக்கு மாணவர்கள் இதை பயன்படுத்தி இதற்கு அடிக்ட் ஆகி போய்விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எங்கு போய் கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்கிறோமோ அந்த இடத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம். இதில இருந்து நம்முடைய சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இதில இருந்து நம்முடைய சிறுவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு பெற்றெடுத்த தந்தையவே கொலை செய்த பிள்ளைகள் உண்டு. எதற்காக தெரியுமா? போதைப் பொருளுக்கு அடிமையாகி, போதைப் பொருளுக்கு உண்டான பணம் கிடைக்காத போது அதை தட்டி கேட்ட தகப்பனை கொன்ற பிள்ளைகள் உண்டு. தட்டி கேட்ட ஆசிரியர்களை அருவாள் எடுத்து மிரட்டுகிற மாணவர்கள் உண்டு. பேருந்திலே அருவாளோடு பயணிக்கிற மாணவர்கள் உண்டு. இவர்களுக்கு கல்வி எல்லாம் இதைத்தான் போதிக்கிறதா? இன்றைக்கு பாருங்க, கல்வி கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு கேங் ஃபைட் பண்றாங்க. இவர்களுடைய படிப்பெல்லாம் இவர்களுக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்கிறதா? சமீபத்தில் கோயம்புத்தூர்ல கடந்த 1 மாதத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு 18-19 வயது மதிப்பு இருக்கிற ஒரு இளைஞன் ஒரு வாகனத்தை ஓட்டி கொண்டு வருகிறான். வேறு ஒரு நபருடைய வாகனத்திலே அது மோதுகிறது. மோதிய உடனேயே இந்த மாணவன் மன்னிப்பும் கேட்கிறான். அந்த இளைஞன் பிறகு மன்னிப்பு கேட்ட உடனேயே அந்த பிரச்சனை இன்னொரு நபரோட முட்டிய அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் கோபம் கொண்டு, எப்படி நீ இவ்வளவு வேகமாக வந்து முட்டலான்னு சொல்லி சண்டை போட்டு
அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி போலீஸ் கேஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த பிரச்சனையெல்லாம் ஓடிட்டே இருந்தது. சமாதானமாக்கி போலீஸ்காரங்க அனுப்பிச்சு விட்டாங்க. 10 நாள் கூட இல்லை, அந்த கேங் ஃபைட்டா மாறி ஒரு பையனை 4 பசங்க சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லி மறைச்சு வச்சிருந்த கத்தியை கொண்டு அந்த பையனுடைய வயிற்று பகுதியில ஓங்கி குத்தி அந்த பையன் மருத்துவமனைக்கு போற வழியிலேயே மௌத்தா போயிட்டான். சண்டை போட்ட பசங்களுடைய வயசு 17 வயசு, 18 வயசு, 19 வயசு, 20 வயசு. இதற்குள்ள இருக்கிற பசங்க தான் மௌத்தா போனது. மௌத்தா போனது யாரு? முஸ்லீம் பையன். மௌத்தா போனது ஒரு முஸ்லீம் பையன், குத்தனது ஒரு முஸ்லீம் பையன். எவ்வளவு பெரிய வேதனை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தீனை படிச்சு, மார்க்கத்தை படிச்சு, தீன பிற சமூகத்திற்கு எடுத்து சொல்லி ஒழுக்க மாண்புகளோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பைக்கு இன்னொரு பைக்கோட மோதிய காரணத்தினால இளம் அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் கோபப்பட்டு 10 நாள் 15 நாட்களுக்கு பிறகு தனியாக ஒரு இடத்திற்கு காட்டுப்பகுதிக்கு வர சொல்லி மறைச்சு வச்சிருந்த கத்தை எடுத்து குத்தி ஒரு இளைஞனை கொள்ளுகிறார்கள் என்றால் அந்த மரணித்த இந்த பையனுடைய குடும்பம் எல்லாம் அஜரத்துமா இருக்கு. எல்லாமே மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய குடும்பம். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற பசங்களுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்களா? காரணம் என்ன? ஒழுக்கம் என்பது, படிப்பு என்பது தன்னுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டை வளர்க்க வேண்டுமே தவிர அந்த கல்வி கூடங்களிலே படித்து கோபத்தையோ, அந்த கல்வி கூடங்களில் படித்து போதைப் பொருளுக்கு அடிமையாகையோ, அந்த கல்வி கூடங்களில் படித்து தன்னுடைய அந்த ஒழுக்கத்திற்கு ஒரு கரைப்படுகிற காரியமோ நம்முடைய கல்வி பயிர்கின்ற சாலைகளில் இருக்கக்கூடாது. ஒழுக்கம் என்பது இந்த சாலைகளில் நாம் பயில வேண்டும். நமக்கு வேதம் உண்டு, குரான் உண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு உண்டு. நமக்கு மவுத் இருக்கா இல்லையா? மவுத் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா? எல்லாருக்குமே மவுத் உண்டு. ஆண்களானாலும் பெண்களானாலும் சிறியவர்களானாலும் வயதானவர்களானாலும் எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகத்தான் போகிறோம். நாம் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம் யாருக்காவது தெரியுமா? நாம் இந்த பூமியில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம் சொல்லுங்க. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம் யாருக்காவது தெரியுமா? வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் நான் படைத்ததே என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் நம்மை படைத்தது அவனை வணங்க, 5 நேர தொழுகையை நிறைவேற்ற, இபாதத்துகளை செய்ய, தான தர்மங்களை கொடுக்க, ரமலானுடைய மாதங்களில் நோன்பு நோக்க, சுபஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ்வை புகழ, அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வே நீயே மிகப்பெரியவன் என்று அவனுடைய வல்லமையை பறைசாற்ற, எப்பொழுதுமே அவனுக்கு அடிபணிந்து அவனுக்கு நன்றி உள்ள மக்களாக வாழ்வதற்காகத்தான் இந்த பூமியில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது வேண்டுமானால் மரணம் வரலாம், எப்பொழுது வேண்டுமானால் நாம் ஜனாசாக மாற்றப்படலாம், எப்பொழுது வேண்டுமானால் நம்மை கொண்டு போய் கபரு குழியிலே அடக்கம் செய்யப்படலாம். அதற்கு முன்பாக நாம் திருந்த வேண்டும், அதற்கு முன்பாக நாம் மாற வேண்டும். ஒழுக்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழித்தேடல்களில் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர இன்றைக்கு மற்ற எந்த துறையில் எந்த கல்வியிலுமே இந்த ஒழுக்கம், இஸ்லாம் சொல்லப்படக்கூடிய ஒழுக்கத்தை உங்களால் பார்க்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் சிறிய வயதிலே இருந்து ஒரு அண்ணனும் தங்கையும் கூட, ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் கூட அவர்களுக்கு குறிப்பிட்ட வயதை அடைந்தால் ஒன்றாக படுத்து உறங்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அவருக்கு தனி ஒரு அறை வேண்டும், இவருக்கு ஒரு தனி அறை வேண்டும். மார்க்கம் தான் இதை நமக்கு கற்றுக் கொடுத்தது. குறிப்பிட்ட நேரத்தில் தாய் தந்தைகள் இருக்கிற இடத்தில் பிள்ளைகள் நுழையக்கூடாது. இஸ்லாம் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. பெரியவர்களுக்கு சலாம் சொல்வதும், சிறியவர்களிடத்திலே அன்பு காட்டுவதும், மார்க்க நெறியோடு நடப்பதும், குழந்தைகளிடத்திலே சிரிச்சு பேசி பழகுவதும், யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு சலாம் சொல்வதும், இதெல்லாம் இஸ்லாம் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. யாரையும் தாழ்மையாக பார்ப்பதோ, யாரையும் கேவலமாக பார்ப்பதோ, யாரையும் தாழ்வு மனப்பான்மையோடு நடத்துவதோ இஸ்லாத்திலே கிடையாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? ஒரு கருப்பு நிறத்த ஒரு அடிமையினுடைய மகன். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உயர்ந்த குலம் என்ன சொன்னார்? கருப்பு நிறத்த அந்த பெண்ணுடைய மகனே, கருப்பு நிற
பெண்ணுடைய மகனே என்று சொன்னார். அந்த நிறத்தை வைத்து அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேவலமாக பேசப்பட்ட ஒரு வார்த்தையாக அன்றைய காலம் அப்படி பார்க்கப்பட்டது. அந்த கருப்பியினுடைய மகனே என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு இந்த செய்தி போனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன அபூதர் அவர்களே, அறியாமை காலத்தினுடைய ஜாஹிலியா காலத்தினுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் இந்த சமூகத்தில் பரப்ப நீங்கள் நினைக்கின்றீர்களா? இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்கின்ற பாகுபாடை நீங்கள் கொண்டு வர நினைக்கின்றீர்களா? இந்த உலகத்தில் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. கருப்பனை விட வெள்ளையன் உயர்ந்தவனோ அல்லது வெள்ளையனை விட கருப்பன் தாழ்ந்தவனோ கிடையாது. அரபி மொழி பேசுபவனை விட அரபி மொழி பேசாதவன் தாழ்ந்தவன் கிடையாது. அரபி மொழி பேசாதவனை விட அரபி மொழி பேசுகின்ற ஒரு மனிதர் உயர்ந்தவன் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா? யாருக்கு தக்வா உண்டோ, யாருக்கு இறையச்சம் உண்டோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சிறந்தவர்களை தவிர கருப்பின் பெயராலோ நிறத்தின் பெயராலோ பொருளாதாரத்தின் பெயராலோ யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல என்று போதிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். போதிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட ஒழுக்கம், மாண்புகள், நேர்மை மிக்க வாழ்வுகள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக நாம் பின்பற்றுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த மார்க்க படிப்போடு உலக படிப்பு நமக்கு சேர்ந்திருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவான். மார்க்க கல்வியோடு உலக கல்வி இருந்தால் அது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும், அது நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். காரணம், இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை சொன்ன பிறகு அந்த படைத்த நோக்கத்தை புரிந்து செயல்படாமல் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தோம் என்றால், அந்த நோக்கத்தை புரியாமல் இந்த பூமியிலே நாம் இருந்தோம் என்றால், ஒரு நாள் நிச்சயமாக மண்ணறையில் நமக்கு கேள்வி உண்டு. மண்ணறையிலே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன? 3 கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் முதல் கேள்வி என்ன? என்ன கேள்வி சொல்லுங்க? என்ன கேள்வி? உன்னுடைய இறைவன் யார்? மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? அந்த இறைவனை பற்றி படிக்க வேண்டும். என்னுடைய இறைவன் என்பவன் யார்? எதற்காக வேண்டி என்னை படைத்தான்? படைத்த நோக்கம் என்ன? அந்த ரப்புல் ஆலமீன் எதை எதிர்பார்க்கிறான்? உயிரோடு வாழுகின்ற காலம் வரை அந்த ரப்புக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு நன்றி உள்ள மனிதனாக இருக்க வேண்டும்? என்னுடைய ஆயுள் காலத்தில் என்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்திய காலம் என்ன? நான் திருடினேனா, பொய் பேசினேனா, புறம் பேசினேனா, அவதூறை பரப்பினேனா, எல்லாம் என்னுடைய ரப்புக்கு தெரியுமே. அப்ப என்னுடைய ரப்பு என்பவன் யார்? பல ஆயிரக்கணக்கான உயிர் ஜீவராசிகளை படைத்த அந்த ரப்பை நான் அறிய வேண்டாமா? எவ்வளவோ ஆற்றல் மிக்க வல்லமை மிக்க அந்த ரப்புனுடைய சிஃபத்துகளை நான் புரிய வேண்டாமா என்று அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டும். முதல் கேள்வி கபரிலே தான் கேட்கப்படும். இரண்டாவது என்ன? உன்னுடைய தூதர் யார்? வமா நபியிக்க, உன்னுடைய தூதர் யார்? என்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் படிக்க வேண்டும். என்னுடைய ரசூல் என்று முஹம்மது நபி என்று அந்த கபரிலே சொல்ல முடியாது. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வை படிக்க வேண்டும், அதை போல வாழ வேண்டும். என்னுடைய ரசூல் எதை நேசித்தார், எதை வெறுத்தார்? என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு எதை கடமையாக்கினார், எப்படி வாழ்ந்து காட்டினார், அவருடைய பொறுமை என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய கட்டுப்படுதல் என்ன, அவருடைய கோபம் என்ன, எதற்காக வேண்டி தாழ்ந்து போனார் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வை என்னுடைய வாழ்வாக நான் வாழுகின்ற பொழுதுதான் மன்னரையில் என்னுடைய ஹபீப், என்னுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு சில பேர் ரெஸ்லிங் பார்க்கிற நபர்கள் உண்டு. இன்றைக்கு நிறைய நபர்கள் விளையாட்டு துறையில கிரிக்கெட்டை பார்க்கிற மக்கள் உண்டு. நிறைய நபர்கள் ஃபுட்பாலுக்கு அடிமையானவர்கள் உண்டு. நிறைய நபர்கள் இன்றைக்கு ஹாக்கி போன்ற விளையாட்டுகள்ல தீவிரமாக பார்க்கக்கூடியவர்கள் உண்டு. ஏதாவது ஒரு விளையாட்டுகளில் இன்றைக்கு அதற்கு நல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதை ரசித்து அதிலேயே மூழ்கி இருக்கிற நபர்கள் உண்டு. அவர்களுக்கு அது போன்ற அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு நம்மை தெரியுமா? நம்மீது அவர்களுக்கு அக்கறை இருக்குமா? நம்மீது அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேடல் இருக்குமா? நாம் யார் என்பதாவது அவர்களுக்கு அறியுமா, தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக,
நீங்கள் உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தை சோனம் செல்ல வேண்டும் என்பதற்காக, நாம் சோனவாசியாக மாற வேண்டும் என்பதற்காக கண்ணீர் வடித்து அழுத ஒரு மாமனிதர், ஒரு ஹபீப் இந்த உலகத்தில் ஒரு தூதர் இருப்பாரேயானால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம நரகம் போகக்கூடாது என்பதற்காக அழுதார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பூமிக்கு இறங்கி வந்தார். கேட்டார்கள், ஏன் முஹம்மதை நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம், எதனால் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, யா அல்லாஹ், நீ படைக்கப்பட்டிருக்கிற இந்த சமுதாய மக்கள், என்னுடைய உம்மத்துகள் மிக மிக பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், இவர்களை நீ தண்டித்து விடாதே யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ சூனத்தை வழங்க யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பலகீனமானவர்களாக இருந்து அவர்கள் நரகத்திற்கு போனால் என்னால் தாங்க முடியாது யா அல்லாஹ் என்று நமக்காக கண்ணீர் வடித்து அழுத ஒரு மனிதர், அப்பழுக்கற்ற ஒரு சிறந்த ஒரு தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அந்த ரசூலை எப்படி நேசிக்க வேண்டும் தெரியுமா? யூதர்களைப் போல முடிவெட்டினால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க முடியாது. யூதர்கள் அணிவதைப் போல ஆடை அணிந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்க முடியாது. யூதர்களைப் போல இந்த உலகத்திலே நாம் புகையிலை குடித்து பீடிகளையும் சிகரெட்டுகளையும் கஞ்சாவையும் அபீனையும் பயன்படுத்தி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பதாக மாற முடியாது. நான் என்னுடைய ஆயுளுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை என்னுடைய ரசூலை முழுக்க முழுக்க நான் அணுவளவாக பின்பற்றினால்தான் நான் அந்த தூதரை பின்பற்றிய கூட்டத்தில் நீங்களும் நானும் சேர முடியும். அப்படி நடந்தால்தான் மன்னரையில் என்னுடைய ஹபீப் ரசூல்லான்னு சொல்லவும் முடியும். வெறுமனே இங்க உட்கார்ந்து முஹம்மது நபி என்று படித்து கபூர்ல போய் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. வாழணும், 5 நேர தொழுகைக்கு பள்ளிக்கு வரணும், வீடுகளில் திருமறை குரானை படிக்கணும், தாய் தந்தைக்கு கட்டுப்படணும், மார்க்கம் குரான் சுன்னாவுடைய வட்டத்துக்குள் நின்று பயணிக்க வேண்டும், புறம் பேசாமல் வாழணும், கோல் சொல்லாமல் இருக்கணும், பிறருடைய தன்மானத்தோடு விளையாடாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் ரசூலா நமக்கு கற்றுக் கொடுத்தது. இப்படி வாழுகின்ற பொழுது அந்த பண்பை நம்மால் அடைய முடியும். அடுத்து என்ன? உன்னுடைய மார்க்கம் என்ன? 3வது கேள்வி. என்னுடைய மார்க்கம் என்ன? உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம் என்று அந்த மலக்குகளிடத்துல பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்றால் இஸ்லாத்தை பற்றி நான் படிக்க வேண்டும், இஸ்லாத்தை பற்றி நான் அறிய வேண்டும், இஸ்லாம் எதை நமக்கு போதிக்கின்றது என்கின்ற ஆய்வு மனப்பான்மை என்னிடத்தில் இருக்க வேண்டும். அந்த குரானையும் சுன்னாவையும் மார்க்கத்தையும் அல்லாஹையும் வேதத்தையும் மலக்குகளையும் ஆகரத்தையும் கபரையும் விதியையும் இப்படி கலா கதிரையும் எல்லாம் படிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்வு இஸ்லாம் என்பதை புரிந்து நாம் அந்த கபரிலே பதில் சொல்ல முடியும். அதையெல்லாம் கடந்து வெறுமனே இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது அது போன்றது ஒரு நன்மையோ அது போன்றது ஒரு ஒழுக்கத்தையோ நாவளவில் பேசுவதனால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மார்க்கத்தை உளமாற நேசிக்க வேண்டும். நம்முடைய இளமை காலத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிற வெகுமதிகள் ஞாமத்துகள் மிக மிக அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வயதான காலத்தில் தொழுது கொள்ளலாம், நோன்பு நொற்று கொள்ளலாம் என்று சஹாபாக்கள் நினைத்திருந்தால் மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்குமா? சஹாபாக்கள் நினைத்திருந்தால் திருமறை குர்ஆனுடைய தொகுப்பு நம்முடைய கரத்திலே கிடைத்திருக்குமா? எவ்வளவோ சிறிய சிறிய சஹாபாக்கள் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து அந்த இளமை காலத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டியே செலுத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லீம். இன்றைக்கெல்லாம் நம்முடைய தாய் தந்தைகள் முஸ்லீம். அவர்கள் தங்களுடைய இளமை காலத்தை நமக்கென்ன தீன், நமக்கென்ன மார்க்கம் என்று அவர்கள் புறம் தள்ளிவிட்டு வாழ்ந்திருந்தால் இந்த இஸ்லாத்தினுடைய அந்த ஜோதியை நம்ம எல்லாம் அனுபவித்திருக்க முடியாது. ஆகவே எப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எப்படி இளம் சஹாபாக்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது போன்ற அந்த சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக வேண்டியே தியாகம் செய்து வாழ்ந்தார்களோ அதே போல என்னால் இந்த மார்க்கத்திற்கு என்ன பங்களிப்பு என்பதை யோசிக்க வேண்டும். நான் என்னுடைய ஆயுள் காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் பயணிக்கின்ற இந்த காலத்தில் இஸ்லாத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, என் மூலமாக இஸ்லாத்திற்கு நான் கொடுக்க வேண்டிய பங்களிப்பு என்ன? மார்க்கம் எனக்கு கட்டுப்பாட்டோடு என்னை வளர்த்தது, ஒழுக்கத்தை எனக்கு போதித்தது,
நேர்மை எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஒரு ஒழுக்க சீலரான மாணவனாக மாணவியாக இந்த மார்க்கம் என்னை வார்த்தெடுத்தது. இந்த உலகத்தில் கற்பொழுக்கத்தோடு நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் சீரிய நெறிமுறைகளோடு மார்க்கம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இதற்கு பிரதி உபகாரம் இந்த மார்க்கத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி வாழப் போகிறேன், எப்படி என்னுடைய வாழ்வினுடைய கட்டமைப்பை நான் அமைத்துக் கொள்ள போகிறேன் என்பதையெல்லாம் உங்களுடைய இந்த இளமை காலத்தில் இருந்தே நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்வதைப் போல அவர்கள் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் படுக்கையிலும் அல்லாஹுவை பற்றி அவர்கள் ஆய்வு செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட நற்மக்களாக நல்ல மாணவ மாணவிகளாக நீங்கள் வளரப்பட வேண்டும். உங்களுடைய கல்வி திறனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அதிகம் நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும். தொழுகையை நீங்கள் மரணிக்கிற காலம் வரை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒரு தொழுகையாளி தான் இந்த உலகத்தில் சிறந்தவனாக வர முடியும். அவன்தான் ஒரு நேரத்தையும் கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் அவன் பாவங்களிலிருந்து மீளுவதற்கு இந்த தொழுகை மிகப்பெரிய காரணமாக அமையும். ஆகவே எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினாலும் இஸ்லாமிய அந்த வட்டத்தில் இருந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்ற துவாவோடு பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட தூரம் பயணம் செய்து மாணவர்கள் சிறு உபதேசம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை ஏற்று நீண்ட தூரம் பயணம் செய்து உங்களுக்காக ஒரு சில உபதேசம் தந்த உங்களுடைய சகோதரர்களுக்கு அவர்களுக்கு நம்முடைய நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். ஒரு சிறிய இடைவெளி ட்ரிக்ஸ் அவருக்கு ட்ரிக்ஸ் இந்த தேநீர் இடைவெளி புரிந்தவர்கள் உங்களுக்கு அந்த வகுப்புகள் தொடங்க இருக்கிறது. அதை கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாரும் ஃபீல் பண்ணி சரியா?